நீதிமொழிகள் 19வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 23வது வசனத்தை வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் பெற்றுக்கொண்டவன் சுதந்திரமாய் வைத்துக் கொள்கிறவன், தன்னுடைய இருதயத்தில் அதை உள்ள ஆழத்தில் வைத்துக் கொள்கிறவன், அவன் முதலாவது திருப்தி அடைந்து நிலைத்திருக்கிறான், இரண்டாவது தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் இருக்கிற காரியத்தை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், அதிகமாக தெரிந்திருக்கலாம். ஆகிலும் இந்நாளிலும் இவைகளை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாய் விவரிக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே முதலாவது சொல்லப்படுகிற காரியம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு குறித்திருக்கிற பயத்தையோ அல்ல, உங்கள் சூழ்நிலையை கண்டு பயப்படுகிற பயத்தையோ அல்ல, அவன் சோத்திரம் வியாதனை கண்டு பயப்படுகிற பயத்தை அல்ல, பாரங்களை குறித்து கேள்வியாக இருக்கிற காரியத்தை குறித்து பயப்படுகிற பயத்தை அல்ல. அல்லேலூயா. இங்கே ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு இருக்கிற தேவ பயத்தை அவன் உடையவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது போல, இங்கே தேவ பயத்தை அடைந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பயத்தை உடையவன். தேவ பயம் என்று சொன்னால் ஆண்டவரை கண்டு பயப்படுகிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை கண்டு பயப்படுகிறதல்ல, தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி பயப்படுகிறதல்ல, தேவன் நீதி செய்திடுவாரோ என்கிற பயம் அல்ல, தேவன் என் காரியத்தை வெளியரங்கமாக்குவாரோ என்கிற பயம் அல்ல. அல்லேலூயா. இதில் சொல்லப்படுகிற தேவ பயம் என்னன்னு சொன்னா, தேவனை இன்னும் சொல்லப்போனா, என்னை தேவன் தீங்குக்கு ஒப்பு கொடுத்துவாரோ என்கிற பயம் அல்ல, தேவனை கைவிட்டுவாரோ என்கிற பயம் அல்ல. அல்லேலூயா. வேத வசனம் தேவ பயம் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, அவருடைய பிரியமாய் கீழ்ப்படுகிறதை குறித்து சொல்லப்படுகிறது, அவருக்கு பிரியமாய் நடக்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது, அவரிடத்தில் அன்பு பாராட்டுகிறது தேவ பயம் சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன்னு சொன்னா, அவருக்கு பிரியமாய் இருக்கிற தேவ பயத்தில் நடக்கிற. அல்லேலூயா. பெற்றோரை கண்டு பிள்ளைகள் அவன் பயப்படுகிறான்னு சொன்னால் அவர்களை கண்டு அஞ்சி போகிறதில்ல, அவர்களுக்கு பிரியமான காரியத்தை, அவர்கள் பிரியமான பாசத்தை அவர்கள் காண்பிக்கிற வழியில் நடக்கிறது தேவ பயம். அதாவது பெற்றோர் கண்ட பயம் என்று சொல்லப்படுகிறது போல, நீ தேவனை கண்டிருக்கிற பயம் என்று சொல்லுகிற காரியம், நீ தேவனுக்கு பிரியமாய் நடப்பதும், நீ தேவனுக்கு பிரியமாய் செய்வதும், தேவனுக்காய் எதிர்பார்த்திருப்பதும், தேவன் மேல் அன்பு வைக்கிறது. அல்லேலூயா.